ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி 7 மந்த் ப்ளஸ் இருக்கிற பேபிக்கு நேந்திரம் பனானா வச்சு பவுடர் எப்படி செய்யலான்னு தான் கட்டியிருக்கேன். ரெண்டு பனானா வச்சு தான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன். பனானா நல்லா தோலை பீல் பண்ணிவிட்டு அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நல்ல வெயிலில் காய வச்சோம்னா 2 டேஸ்லேயே நல்லா காஞ்சிரும். ஸோ அதுக்கப்புறம் அதை ட்ரையாக இருக்கிற மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக கிரைண்ட் பண்ணி ஏர்டைட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது கூட இப்போ தண்ணி கொஞ்சம் பெரிய குழந்தை 1 இயருக்கு மேலே இருக்க குழந்தைன்னா பால் ஆட் பண்ணி கூட கஞ்சி மாதிரி காய்ச்சி கொடுத்துக்கலாம். நல்ல வெயிட் கெயின் ஆகும். கட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. நிறைய விட்டமின்ஸ்லாம் கிடைக்கும் குழந்தைங்களுக்கு. ஸோ இந்த பனானா வச்சு நான் கஞ்சியும் இல்லைனா தோசை சுடும்போது கொஞ்சம் ஆட் பண்ணி தோசை இல்லை பேன் கேக் மாதிரி செஞ்சு கொடுத்துருவேன். இந்த பனானா வச்சு யூஸ் பண்ணுறதுனால கேரளாவில் இருக்கிறவங்க இது தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. இது நல்ல வெயிட் கெயின் ஆகும். குழந்தைக்கு நிறைய எனர்ஜி கிடைக்கும், பவர் இருக்கும், பாப்பா நல்லா ஆக்டிவாக இருப்பாங்க. இது மாதிரி பேபி ஃபுட்டுக்கான வீடியோஸ் வேணும்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.